ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மாங்காய் பச்சடி ரொம்ப சுலபமாக ஒரு 5 நிமிஷத்தில் செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இது சூடாயிடுச்சு. கொஞ்சமாக தாளிப்புக்கு கடுகு போட்டுக்குவோம். நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை எதுவுமே இல்லைங்க. இது எங்கள் வீட்டில் கொஞ்சமாக மாங்காய் இருந்தது, ரொம்ப புளிப்பாக இருந்தது, அதனால் செய்யலான்ட்டு அப்படியே இதில் அந்த மாங்காவை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி மாங்காய் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க கூட ரொம்ப பிடிக்கும். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன் பாருங்கள். இதில் புளிப்பே இருக்காது. இது இப்படி எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு காரத்தை ஆட் பண்ணிப்போம். இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு. அதில் புளிப்பு இருக்கிறதுனால நம்ம உப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக வெறும் மிளகா தூள் இருக்கு இல்லையா, சாம்பார் மிளகா இல்லாமல் வெறும் மிளகா தூள் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷங்க, அவ்வளோதாங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம இதை தயிர் சாதத்துக்கு, அப்படியே சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். இதை ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொதிக்க விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜாம் மாதிரி ஆகிடும். இதை நீங்கள் அப்படியே ப்ரெட்டுக்கு தொட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம இதில் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. வெறும் உப்பு, காரம், கடைசியாக கொஞ்சம் வெல்லம், அவ்வளோதாங்க. நம்ம சமையலில் எப்பவுமே ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வதங்கிறதுக்குள்ள இன்னைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ்ன்னு பார்த்துடலாமா. செய்கிற மாங்காய் பச்சடியும் நான் எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கேன்றதை பொறுத்து பார்க்கலாமா. இன்னைக்கு பாருங்க, சாதம், கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அது சுண்டல், இது ரசம், தயிர் கெட்டி தயிர் தாளிச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு. அதுக்கப்புறம் இது ராகி சேமியா இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா கார சேமியா செஞ்சுருக்கேன். பசங்களுக்கு காலையில் சாப்பிட்டு ப்ளஸ் எங்களுக்கு மதியமும் வேணும்னு எடுத்துக்கிட்டாங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஒரு கஞ்சிங்க காலையிலக்கு. இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு 30 செகண்ட் கூட ஆகலைங்க, நம்ம மாங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக வெல்லம், இப்போ பார்த்தீங்களா, நான் தண்ணி போடல, ஒன்றுமே போடல. இது எந்த அளவுக்கு குழைய வெந்திருக்கு பாருங்கள். ஒரு 30 செகண்டில். நம்ம நிறைய இருந்து செஞ்சால் நல்லா இருக்குங்க. சும்மா கொஞ்சமாக இருந்தது, சரி அது புளிப்பாக இருந்ததே, அதனால் இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மதியத்துக்கு நம்மளுக்கு தயிருக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும். நான் அப்படியே ரைஸில் போட்டும் சாப்பிடுவேங்க. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு 10 செகண்டுங்க வெல்லம் போட்டு எண்ணெயும் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளோதான், நம்ம மாங்காய் பச்சடி இன்ஸ்டண்ட்டாக ரெடிங்க. இதை நீங்கள் தோசை, இட்லி எது கூடனாலும் சாப்பிட்லாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா இதில் சும்மா லைட்டாக தண்ணி தெளிச்சா போதுங்க, ஊற்ற தேவையில்ல. உங்களுக்கு ஏற்ற மாங்காய் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தடவு உப்பு, காரம், வெல்லம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இது செம்மையாக இருக்குங்க. உண்மையிலே செஞ்சு பாருங்க, பிள்ளைங்களாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சஷ்டி ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னுடைய ப்ராடக்ட்ஸ் எது வேணும்னாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கேன், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இது இப்போ அவ்வளோதாங்க. எண்ணெய் எல்லாம் நம்ம ஊற்றுனது எப்படி பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஆஃப் பண்ணிக்கிறேன். சாரி. தேங்க்யூ.